அன்பு சொந்தங்களே, நம்மளோட சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தவம் நீயடி எனக்கு பாகம் 25. அதேபோல் சற்று நேரம் மூச்சை இழுத்து பிடித்தாள். நிஜம்தான். அதன் பிறகு வாந்தி வரவில்லை. எழுந்து சென்ற சுகன் கஞ்சி கலையத்துடன் வந்து, இன்னைக்கு மட்டும் உப்பில்லாமல் சாப்பிடு, இந்த மருந்துக்காக பத்தியம் என்று அவளிடம் கொடுக்க, காயம்பட்ட வயிற்றில் கைகளை உயர்த்த முடியாமல் சோர்வுடன் வைத்து கொண்டாள். மருந்தைப் போல் கஞ்சியை இவனே புகட்டிவிட்டான். சீ, உப்பில்லாமல் எனக்கு வேணாம் என துப்பியவளின் கூந்தலை பற்றி உணவை பழிக்காதே என்றவன், ஆரம்பத்திலிருந்தே உன் வீட்டில் உனக்கு உப்பை குறைச்சிருந்தா கொழுப்பு அடங்கியிருக்கொண்டே என்றான். முகத்தை திருப்பிக் கொண்டவளை அப்படியே தரையில் சாய்த்தான். மருந்தின் வேகத்தில் உறக்கம் வர கண்களை மூடிக்கொண்டாள். அதன் பிறகு ஏனோ இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை. ஒரு வார்த்தை கூட. மதியம் எழுப்பி மீண்டும் அதே உப்பில்லாத கஞ்சியை வலுக்கட்டாயமாக புகட்டினான். அன்று மாலை மறுபடியும் பச்சிலை மருந்தை அரைத்து கொடுத்தான். அவள் கண் மூடியதும் பையிலிருந்து தனது மொபைலை எடுத்துக்கொண்டு பெரிய பாறையின் உச்சிக்கு சென்றான். மொபைலை ஆன் செய்து வேலுவுக்கு கால் செய்தான். 2 ரிங்கில் எடுத்து, வேலு எல்லாம் ஓகேயா என்று கேட்க, உன் பக்கம் எல்லாம் ஓகே தானே என்று சுகன் கேட்டது. சரியா இருக்கும் மாப்பிள்ள, நான் இப்போது ஹைதராபாத் தாண்டி சண்டீஸ்கர் மாநிலம் சுக்மாவில் இருக்கேன். நீ ஓகே சொன்னால் அனுப்பிவிட்டு உடனே ஹைதராபாத் போயிடுவேன் என்றான் வேலு. சரி, அனுப்பிடு வேலு. அனுப்பினதும் கிளம்பிடு. அடுத்த பார்சல் நான் சொன்ன பிறகு அனுப்பு என்று சுகன். சரி மாப்பிள்ள, நம்ம அதிகம் பேச வேணாம், வச்சிடுறேன், 2 நாள் கழித்து பேசுகிறேன் என்று கூறிவிட்டு மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்தான். மற்றொரு மொபைலை எடுத்து தேன்மொழிக்கு கால் செய்தான். எடுத்ததுமே, என்ன சுகன், அந்த ராங்கிக்காரி என்ன செய்கிறா என்று கேட்டான். இருக்கா என்று மட்டும் கூறியவன், அம்மாவுக்கும் குணாவுக்கும் எப்படி இருக்காங்க தேனு, எதுவும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டான். நல்லா இருக்காங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை சுகன். யாராவது சுகன் எங்கேன்னு கேட்டால் வெளியே போயிருக்கான்னு சொல்லிடுறாங்க, வேறு எதுவும் இல்லை என்றால் தேன்மொழி. சரி தேனு, கவனமா இருக்க சொல்லு, அடிக்கடி போய் பார்த்துட்டு வா. அப்புறம் ஜான்சி பற்றி ஏதாவது தெரிஞ்சதா என்று கேட்டான். பாவம் சுகன், ஜான்சி எப்பவுமே அழுதுகிட்டு தண்ணி வெண்ணி இல்லாமல் கிடக்குதாம், அவங்க அம்மா தான் கூடவே இருக்காங்களாம் என்றார். சுகன் சற்று நேரம் வரை அமைதியாக இருந்தான். ஜான்சியின் நிலை கண்முன் வந்து போனது. தேனு, உன் அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் கவனமா பார்த்துக்க சொல்லு என்றான் கவலையுடன். நீ கவலைப்படாத சுகன், இங்கே எங்களை மீறி எதுவும் நடக்காது. அந்த சிரிக்கி மேலே மட்டும் கண்ணாயிரு, மக மோசமானவ என்று தேனு கடுமையாக கூறவும், சரி தேனு, அதிகம் பேச வேணாம், வச்சிடுறேன் என்று கூறி இந்த மொபைலையும் சுவிட்ச் ஆஃப் செய்து எடுத்துக்கொண்டு கீழே வந்து பாதுகாப்பாக வைத்துவிட்டு இரவு உணவு தயாரிக்க ஆரம்பித்தான். இரவு உணவுக்காக எழுப்பும்போதுதான் கவனித்தான். தேவகியின் முகம் வீக்கம் குறைந்து இயல்பாக இருந்தது. சிவப்பு புள்ளிகள் மட்டும் மாறாமல் இருந்தது. உணவை மறுத்தவளை வற்புறுத்தாமல் உதட்டை பிதுக்கிவிட்டு அலட்சியமாக போய் இவன் மட்டும் உண்டுவிட்டு படுத்தான். உடலில் காயங்கள் இருந்ததால் சங்கிலியால் பிணைக்கவில்லை. பார்வையை மட்டும் அவளை விட்டு நகராமல் பார்த்து கொண்டான். சற்று நேரத்தில் சுகனும் உறங்கிவிட்டான். நடுஇரவில் முழங்கல் ஒலி கேட்டு விழித்தான். தேவகியிடம் தான் முழங்கல் ஒலி வந்தது. வேகமாக எழுந்து அவள் அருகே அமர்ந்து கம்பளியை விலக்கி நெற்றியில் கை வைத்து பார்த்தான். நெருப்பாக கொதித்தது. பூச்சிகளின் தாக்குதலால் வந்த காய்ச்சல் என்று புரிந்தது. குளிரில் உதறியவளுக்கு தனது கம்பளியை எடுத்து போட்டு மூடியவன் யோசனையுடன் வெளியே வந்தான். நெருப்பை மூட்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொதிக்க வைத்தான். பிறகு குகைக்கு சென்று ஒரு அலுமினிய கப்பை எடுத்து வந்து அதிலிருந்த பால் பவுடரில் வெந்நீரை ஊற்றி ஆற்றி காய்ச்சலுக்கான மாத்திரைகளை எடுத்து கொண்டு அவளது அருகே அமர்ந்தான். கம்பளியை விலக்கி பிடரியில் கைவிட்டு தூக்கியவன், வாயைத் திற என்றதும் சிறிது முரண்டியவள் பிறகு வாயைத் திறந்தாள். மாத்திரைகளை போட்டு சிறிது பாலை ஊற்றி முழுங்கு என்று அதட்டியதும் மாத்திரைகளை முழுங்கினான். மிச்சமிருந்த பாலை புகட்டிவிட்டு மீண்டும் படுக்க வைத்தான். பாறையின் மீது அமர்ந்தபடி இரவு முழுவதும் கண் விழித்தபடி பார்த்திருந்தான். புரண்டு கூட படுக்காமல் போர்வைகள் சுருண்டு கிடந்தாள். 6வது நாள் காலை எழுந்து அமர்ந்தவளுக்கு கறித்தூளை கொடுத்தான். மறுக்காமல் வாங்கி பல் தேய்த்து வாய் கொப்பளித்ததும் இரவு போல் பால் பவுடர் கலந்து கொடுத்தான். பாலையும் இவனையும் புரியாமல் பார்த்து புருவம் சுருக்கியவளுக்கு, பால் பவுடர் தான், ஏதாவது அவசர தேவைக்காக வாங்கி வச்சது என்றான். அன்று முழுவதும் அடிக்கடி வந்த காய்ச்சலும் அயற்சியுமாக அப்படியே கிடந்தவளை மருந்தும் உணவும் கொடுத்து பார்த்து கொண்டான். புண்கள் ஆறாமல் இருந்ததால் அன்றும் விலங்கிட்டு பிணைத்து வைக்கவில்லை. மருந்து மட்டும் தடவி விட்டான். இரவு மருந்தின் வேகத்தில் தேவகி நன்றாக உறங்க இவனும் உறங்கி போனான். 7வது நாள் காலை இவன் எழுமுன் தேவகி எழுந்து முழங்காலை கட்டி கொண்டு அமர்ந்திருந்தாள். உறங்கிவிட்டதை எண்ணி தன்னையே நொந்தபடி வேகமாக எழுந்து வந்தான். பல் தேய்க்க கறித்தூளை கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்படியே முழங்காலை கட்டி கொண்டு அமர்ந்திருந்தாள். புரியாமல் பார்த்தவனிடம், என்னோட பேக் எங்க, அதை எடுத்துட்டு வந்து கொடு என்று கேட்டாள்.
முறைப்பாக பார்த்து முடியாத அதையும் காரில் வச்சு தள்ளிட்டோம் என்றான். நீ போய் சொல்ற, போய் போய் என் பேக்கை எடுத்துட்டு வா என்றவள் கொஞ்சம் இறங்கி குரலில் ப்ளீஸ் புரிஞ்சுக்க என்றாள். புரியாதவனாக அதான் இல்லைன்னு சொல்றேனே என்று கூறிவிட்டு வெளியே போக திரும்பினான். மீண்டும் கோபம் தலைத்து கையை சொன்னா புரியாத உனக்கு, எனக்கு இப்போ என் பேக்கு வேணும், இல்லைன்னா நான் சொல்றதா ஏதாவது எடுத்து தந்து கொடு என்று கத்தினான். நின்று திரும்பியவன் புருவம் உயர்த்தி என்ன வேணும் சொல்லு என்றதும் என் பேக்கில் நாப்கின் பாக்கெட் இருக்கும், அதை எடுத்துட்டு வா என்றாள். முகத்தை வேறு பக்கமாக திருப்பி கொண்டு முதலில் புரியாமல் விழித்தவன் கொஞ்சம் யோசனைக்கு பிறகு அவள் கேட்டதும் புரிய அமைதியாக வெளியே சென்று பாறை இடுக்கிலிருந்து அவளது பேக்கை எடுத்து வந்து அவள் முன்னால் வைத்துவிட்டு இப்போ உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கோ, வேற எதையும் தொடக்கூடாது என்று அதட்டலாக கூறினான். நிமிர்ந்து பார்த்து முறைத்தவள் பேக்கின் ஜிப்பை இழுத்து திறந்தாள். பைக்குள் பார்த்தவள் எதுவுமே கலையாமல் இருக்கவும் திருப்தியாக ஒரு மூச்சை விட்டுவிட்டு தனக்கு தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு பையை அவனிடம் தள்ளி பார்த்துக்கோ, வேற எதுவும் எடுக்கல என்றாள். அவள் கையில் இருந்தவற்றை பார்த்தான். மாற்று உடையும் உடைக்குள் சுற்றி வைத்த ஒரு நாப்கின் பாக்கெட்டு மட்டுமே இருந்தது. பேக்கின் ஜிப்பை மூடி மீண்டும் வெளியே எடுத்துச் சென்று வைத்துவிட்டு வந்தான். குளிக்க கூட்டி போ என்றவளை பார்த்து காய்ச்சல் குளிச்சா அப்புறம் விரைச்சு போய் சாக வேண்டியதுதான் என்றான் ஏளனமாக. வெடுக்கென்று நிமிர்ந்து முழிந்தவள் இப்போ கூட்டிட்டு போறியா இல்லையா என்று கத்தவும் அலட்சியமாக தோள்களை குலுக்கியவன் எனக்கு ஒண்ணுமில்ல வா என்றபடி முன்னால் நடந்தான். நடக்க முடியாமல் கால்களை இழுத்து கொண்டு பின்னால் வந்தவளை நின்று திரும்பி பார்த்தவன் மீண்டும் திரும்பி வந்து அவளை கையை பற்றி தனது கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டு குனிந்து அவளை தூக்க முற்பட அவளை பதறி உதறி விலகினாள். மெதுவா நடந்தே வாரேன் என்று தள்ளி நின்றாள். உதட்டை புதுக்கிவிட்டு முன்னால் நடந்தான். குளித்து உடை மாற்றிக் கொண்டு அவள் வரும் வரை கல்லில் மீது அமர்ந்திருந்தான். இவளை கடத்தியதில் இப்படி ஒரு சங்கடம் இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இப்படி இருப்பவளை எப்படி கட்டிப்பிடுவது என்ற குழப்பத்துடன் அமர்ந்திருந்தான். மீண்டும் குகைக்கு வந்ததும் சாப்பிட கொடுத்தான். சாப்பிட்டு விட்டு படுத்து கொண்டாள். சங்கிலியால் கட்டாமல் எப்படி காட்டுக்குள் போவது என்று குழம்பியவனை ஏளனமாக பார்த்தவள் இந்த நிலைமையை என்னால் 10 அடி தூரம் கூட ஓட முடியாது, தைரியமா விட்டுட்டு போ, நீ வர்ற வரை இப்படியே தான் கிடப்பேன் என்றாள். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.